உன்னுடைய வண்டவாளம் தண்டவாளத்தில் ஏறிடுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம தமிழ்நாட்டில் பேச்சு வழக்கில் ஒரு சில பேர் அப்படி பேசுவாங்க. இப்போது அதிமுகவுடைய வண்டவாளத்தை அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்களே தண்டவாளத்தில் ஏற்றிருக்காங்க. அந்த விஷயம்தான் கடந்த 2 நாட்களாக பேசு பொருளாக இருக்குது. மார்ச் 17, 2026 ஒரே ஒரு நாள் தாங்க ஒட்டுமொத்த அதிமுகவுடைய சோழியும் முடிஞ்சு போச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா பெண்கள் பாதுகாப்பு போராட்டம் அப்படின்னு சொல்லி நடத்திட்டு பெண்களை பற்றிய அதே மேடையில் கொச்சையாக பேசியிருந்தாங்க. ஒருத்தர் கிடையாது, 2 பேர் கிடையாதுங்க, 4 பேர் பேசியிருக்கிறாங்க. அதுலேயும் ஒருத்தர் மாநிலங்களவை உறுப்பினராக இருக்கார், மீதி 2 பேர் முன்னாள் அமைச்சர்களாக இருக்காங்க, இன்னொருத்தர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்காரு. எனவே உயர்ந்த பொறுப்பில் இருந்தவங்க பொறுப்பற்ற முறையில் பேசி வச்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு இப்போ கண்டனங்கள் வலுத்துக்கிட்டு வருது. இதை விமர்சித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களும் ஒரு ட்வீட்டை வெளியிட்டிருக்காரு. அவங்க என்ன பேசுனாங்க அப்படிங்கிறதா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தாங்க, முன்னாள் அமைச்சரும் இப்போதைய ராஜ்யசபா எம்பியுமான சி.வி. சண்முகம் அவர்கள் ரொம்ப கொச்சையாக பேசியிருந்தாரு. உங்கள் கனவை சொல்லுங்க அப்படிங்கிற திட்டத்தை விமர்சிக்கிறதுக்காக எனக்கு ஒரு கனவு இருக்கு, நிறைவேற்றுவாரா அப்படின்னு சொல்லி ஒரு நடிகையை குறிப்பிட்டு ரொம்ப கொச்சையாக பேசியிருந்தாரு. உங்க கனவை சொல்லுங்க, இவர் நிறைவேற்றணும். ஆமா, எனக்கு நயன்தாரா போனோம், இவர் கனவை நிறைவேற்றுறா. அவருடைய பேச்சுக்கு மாதர் சங்கம் உட்பட நடிகர் சங்கம் உட்பட எல்லாருமே கொந்தளிச்சிருந்தாங்க. கட்சிக்காரங்க அடிச்சா பரவாயில்ல, நடிகர்கள்லாம் சேர்ந்து அடிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி அதிமுகவுக்கு ஒரே கெட்ட பேரா போயிடுச்சுங்க. பெண்கள் யாருடைய கனவு பொருளும் கிடையாது, இவர் மேல வழக்கு பதியணும் அப்படின்னு சொல்லி இந்திய ஜனநாயக மாதர் சங்கம் ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருந்தாங்க. இவர் பேசுனது எப்படின்னா, அவருக்கு பக்கத்தூருக்காரரு முன்னாள் அமைச்சரான எம்.ஆர். விஜயபாஸ்கர் அவர்கள் என்ன தெரியுமா பேசியிருக்காரு, மேடையில் நின்றுக்கிட்டு மேடைக்கு முன்னாடி இருக்கிற பெண்களை பார்த்து அவங்கள பாடி ஷேம் பண்ற வகையில பேசியிருக்கிறாரு. இந்த ஒல்லியா இருக்குது பாரு, அதுதான் முருங்கா. இந்த குண்டா இருக்குது பாரு, இந்த பிள்ளையெல்லாம் அது மாதிரி இருக்கிறதெல்லாம் பூசணிக்காய்ங்கிறானுங்களா. பக்கத்துல ஒரு மண்டபத்தில் தான் ஒரு கல்லூரியே நடந்துட்டு இருக்குது, அந்த கல்லூரியிலிருந்து வேடிக்கை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு இப்படி இருக்கு, இந்த பொண்ணு அப்படி இருக்குன்னு சொல்லி அவங்களுடைய உருவத்தை பார்த்து பேசிக்கிறாங்களாம் அப்படின்னு சொல்லி இவராக ஒரு கதையை கட்டி விட்டுருந்தாரு. ஆனால் அப்படி பேசிக்கிறாங்களாம் அப்படின்னு சொல்லி முழுக்க முழுக்க இவர் மனசுல இருந்து வன்மத்தை கொட்டியிருக்காரு, பெண் வெறுப்பை கொட்டியிருக்கிறாரு அப்படிங்கிறதான் பார்க்க முடியுது. இதுக்கு அடுத்து பக்கத்தூராக இருக்க திண்டுக்கலை சேர்ந்த முன்னாள் அமைச்சரான திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள் பெண்களுக்காக வழங்கக்கூடிய திட்டங்களை பற்றி பேசும்போது ரொம்ப அருவருக்கத்தக்க வகையில் பேசியிருக்கிறாரு. அதை நம்மளால சொல்லி கூட காட்ட முடியாதுங்க, நீங்களே வீடியோவில் பாருங்க. அப்புறம் சேலையை கொடுத்துருக்காங்க, எப்படி பாவாடை இல்லாமல் கட்டுறது. ஒரு 2-3 பேர் சூழ்ந்து இருக்கிற சமயத்தில் யாராவது இப்படி பேசுவாங்களா? அப்படி பேசுறாருன்னா இவருக்கு மனசுல எந்த எண்ண ஓட்டம் இருக்குது அப்படிங்கிறத நீங்களே பார்த்துக்கோங்க. அடுத்து இன்னொருத்தர் அதிமுகவுடைய முன்னாள் எம்எல்ஏவான அம்மன் அர்ஜுனன் அவர்கள் பெண்களுக்காக கொடுக்கப்படுகிற மகளிர் உரிமை தொகை திட்டத்தை விமர்சிக்கிறதுக்காக பேசியிருந்தாரு. அதுல ரொம்ப மோசமான ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. அந்த கேள்வியை நீங்களே பார்த்துட்டு வாங்க. மூக்குத்தி இருக்கா, கம்மல் இருக்கா, நீ விட்ட புருஷன் இருக்கான்னு கேட்டிருப்ப. ஆக இந்த 4 பேருடைய பேச்சிலையும் ஒரு ஒற்றுமை இருக்குதுங்க. முதல்ல பெண் வெறுப்பு, பெண்களை இவங்க எப்படி பார்க்குறாங்கன்னு ஒரு விஷயம், பெண்களுக்காக கொடுக்கப்படுகிற திட்டங்களை இவங்க எப்படி பார்க்குறாங்க அப்படிங்கிற விஷயம், அந்த திட்டங்கள் மூலமாக பலனடைகிற பெண்களை இவங்க எப்படி பார்க்குறாங்க அப்படிங்கிறது இன்னொரு விஷயங்க. அதுவும் இல்லாமல் மெயினான ஒற்றுமை என்னன்னா, இவங்களுக்கு எல்லாமே கொஞ்சம் கூட கூச்ச நாச்சமே இல்லாமல் நம்ம சொல்ல வர சொல் கரெக்டானது தானா அப்படின்னு சொல்லி ஒரு செகண்டு கூட யோசிக்காம 4 பேரும் ரொம்ப ஃப்ளோவாக பேசுகிறாங்க. அகத்தில் இருப்பது முகத்தில் தெரியும் அப்படிங்கிற மாதிரி மனசில் இருக்கிறது அப்படியே அந்த மேடையில் வந்திருக்குது. பெண்கள் பாதுகாப்புக்காக போராட்டம் நடத்துகிறோன்னு சொல்லி பெண்களை பற்றி பேச வரும்போது பெண்களை பற்றின அவங்களுடைய வக்கரமான புத்தியை அவங்க வெளிப்படுத்திக்கிட்டாங்க அப்படிங்கிறது தான் நாம் இங்கே முக்கியமாக பார்க்கக்கூடிய விஷயமா இருக்குதுங்க. எனவே இதை விமர்சித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களும் ஒரு ட்வீட்டை வெளியிட்டிருக்காரு. அந்த ட்வீட்டில் 2 மேடைகளில் எது தமிழ்நாட்டுக்கான மேடை அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டு எங்கள் மேடையில் தமிழ்நாட்டுடைய எதிர்காலத்தை வடிவமைக்கும் சாதனைகளை தரவுகளோடு சொல்லிட்டு இருக்கிறோம். மறுபுறம் சாதனையும் இல்லாமல் கொள்கையும் இல்லாதவர்கள் ஆபாசங்களையும் அவதூறுகளையும் அள்ளி இறைக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி இந்த அதிமுக நிர்வாகிகளுடைய பேச்சை ரொம்ப காட்டமாக விமர்சனம் பண்ணியிருக்காரு. எனவே சோசியல் மீடியாவிலையும் பொதுமக்கள் மத்தியிலும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருந்த இந்த விஷயங்கள் எல்லாமே இப்போ முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய ட்வீட்டுக்கு பின்னாடி இன்னுமே பத்தி எரிய ஆரம்பிச்சிருக்கு. இதை திமுகவினர் அடுத்த கட்ட பிரச்சாரமாக எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. இது அரசியலுக்கும் அரசியல் மேடைகளுக்கும் அப்பாற்பட்டு ஒரு தனி மனிதன் எப்பேற்பட்ட பதவியில் இருந்தாலும் சரி, அவங்க பெண்களை எப்படி பார்க்குறாங்க அப்படிங்கிறத பொறுத்து அவங்களுடைய சிந்தனை வெளிப்படும், அந்த சிந்தனை வார்த்தைகள் மூலமாக வெளிப்படும் அப்படிங்கிறதுக்கு இவங்க பேசிய பேச்சு தாங்க மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக அமைஞ்சிருக்கு. எனவே முதலமைச்சர் அவர்கள் சொன்ன மாதிரி கொள்கையும் இல்லை, சாதனையும் இல்லை, ஆனால் பெண்களை பற்றிய வக்கிரமான பார்வை இருக்குது அப்படிங்கிறத
அவங்களுடைய பேச்சு நிரூபிச்சிருக்கு. ஏற்கனவே தமிழ்நாடு முழுக்கவே திமுக அரசுடைய திட்டங்கள் மூலமா பெண்கள் தான் அதிகமான பலனை அடைஞ்சிருக்காங்க. பெண்கள் மத்தியில திமுகவுக்கு நிறைய ஆதரவு பெருகி இருக்கு அப்படின்னு சொல்லி பலரும் சொல்லிட்டு இருக்க சமயத்துல இப்போ யானை தன்னுடைய தலையில தானே மண்ணவாரி போட்டுக்கிற மாதிரி அதிமுகவுடைய அமைச்சர்கள் தன்னுடைய சொந்த கருத்துக்களை வெளிப்படுத்தி அவர்களுக்கும் கெட்ட பேர் வாங்கிட்டாங்க, கட்சிக்கும் கெட்ட பேர் வாங்கி கொடுத்துருக்காங்க.